ஆக தேவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், என்ன அழைப்பை கொடுத்து அழைக்க வேண்டும், என்ன பணியை செய்ய வைக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். நாம் தான் பயத்திலும் கலக்கத்திலும் தடுமாறுகிறோம். பாருங்க, அவளிடத்துல பரலோகம் எதிர்பார்க்கிறது, நான் தேவனுடைய பணிக்காக உன்னை தேவன் தெரிந்திருக்கிறார், உன் கர்ப்ப பையை கொடு, அந்த குழந்தையை சுமந்து அதை பூமியிலே பெற்றிடு என்று சொல்லுகிறார். இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, டவுட் கேட்குறாங்க. கடைசியில நான் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே என்று சொல்லி கர்த்தர் நம்மை வாழ்த்தி நம்மை நேசித்து நேச வார்த்தைகளை சொல்லுவாரானால் அதற்கு பாத்திரமாக நாம் நம்மை விட்டு கொடுக்க பழக வேண்டும். ஆம், கிருபை பெற்றவளே என்ற வார்த்தைக்கு உகந்ததைப் போலவே மரியாள் தனக்கென்று எதிர்பார்க்கல, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கல. நான் ஒருவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேனே, அவங்க தள்ளிடுவாங்களோ, எங்கள் அம்மா அப்பா இதை ஏற்றுக்குவாங்களா, சொந்த பந்தம் என்ன சொல்லும், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, என் எதிர்கால வாழ்வு சூனியமாயிருமா, இதெல்லாம் யோசிக்கல. என்னை ஒரு களங்கப்படுத்தி என்னை கல்லடிச்சு கொன்றுவாங்களா, இதெல்லாம் அவங்க யோசிக்கல. மனதில் ஒருவேளை போயிருக்கும். ஆனால் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் தேவனுடைய அடிமை. அடிமை என்றால் எனக்குன்னு எதுவும் சுய வெறுப்பு கிடையாது. இந்த நிலையைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்வுக்குள் தேவன் கிரியை செய்ய நமக்கென்று சுய வெறுப்பு இல்லாத நிலையில நாம் தேவனிடத்தில் பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் மகிமை அடைவார், நம்மையும் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மரியாதை நான் இத்தனை வருஷத்துல பார்த்ததே இல்லைங்க. ஆனா மரியாதை குறித்து பேசுகிறோம். இன்னைக்கு மரியாதை குறித்த ஆராதனை பல சபைகளிலே நடக்கிறத பார்க்கிறோம், திருச்சபைகளிலே. ஆனால் மரியாள் தன்னை அடிமை ரூபத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வருவதற்கு இடம் கொடுத்தார். அவர் மரியாதைக்குரியவர், ஆனால் அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் அல்ல. ஆகவே அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கொண்டு அநேக காரியங்களை இந்த மனுக்குலத்திலே செய்ய விரும்புகிறார், இந்த பூமியிலே செய்ய விரும்புகிறார். நாம் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்பது